உங்களை தொடர்பு கொள்ளலாமா வேண்டாமா, பேசலாமா இல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா, பல குழப்பங்கள் அந்த சைடு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணட்டுங்கிற ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு போராட்டம், ஏன் என்ன விஷயம் அப்படிதான் தடுக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஆயில் பார்ப்போம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவங்க குழப்பிக்கிறாங்க. இப்போ உங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பல குழப்பங்கள் இருக்கும். ஒரு இது இருக்கா இல்லையான்ற ஒரு ஒரு எட்ஜில் நிற்கிது. ஓகேங்களா? ஆனால் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்க மாதிரி அந்த பர்சனுக்கு இருக்கு. ஸோ உங்க ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களா ஏதாவது பேசினாதான் உண்டுங்கிற மாதிரி தான் யூஸ்வலி இருக்கும். ஏன்னா நீங்க பேசினா நீங்க ஈஸியா பேசிடுவீங்க. ஆனா அவங்க தான் அந்த பிடிவாதங்கள்ல உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப அவங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒரு சான்ஸ் இந்த இருக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணுது. அதாவது உங்களோட அந்த பாண்டிங் மறுபடியும் ஏதோ ஒரு வழியில கனெக்ட் ஆகும், திரும்ப மறுபடியும் கனெக்ட் ஆகும் தோணுது. ஆனா இப்போ என்னன்னா ஆல்ரெடி அந்த பர்சன் உங்க விஷயத்துல ஏதோ ஒரு நான் முடிவு எடுத்துட்டேன் இல்லை ஏதோ ஒரு முடிவுன்றபடி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ மறுபடியும் இப்போ ஒரு குழப்பங்கள் இல்லை, சரி பேசலாமா, இந்த ஒரு சான்ஸை எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணலாமா, இல்லை இது ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம் மறுபடியும் போயிட்டு அதை இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதி ஆயிருக்கு, மறுபடியும் அதை போயிட்டு நம்ம பேசி அது மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் வந்துருமோ அப்படின்ற குழப்பங்கள் இருக்கு. ஆல்ரெடி அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது க்ளோஸ்டு சாப்டரா வச்சிருக்காங்க. தான் போய் மறுபடியும் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பாண்டிங்ல நிறைய இருக்குங்க, நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு. இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மறுபடியும் இப்போ ஒரு பேசுறது ஒன்று செய்யறதுன்னு இருந்துச்சுன்னா இது இன்னும் மறுபடியும் ஒர்ஸ்ட் ஆயிடுமோன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யோசிக்கிறாங்க, நிறைய யோசனைகள் அப்படின்றது இருக்கு. ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு இப்ப என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, மேபி லைக் நிறைய விஷயங்கள் நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசியிருந்தா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. பட் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு சூழ்நிலைகளும் அமையல. அப்போ உங்க சைடு நீங்களும் எதுவும் பொறுமையா இல்லை, அவங்களும் பொறுமையாவே கிடையாது. ஸோ அந்த உட்கார்ந்து பேசாம ஆளாளுக்கு ஒரு ஒரு ஜட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்ததுதான் பிரச்சனை. ஸோ இப்போ உட்கார்ந்து பேசி பார்க்கலாமா, ஏதாவது ஒரு பதில் வருமா, இந்த பாண்டிங்க்கு இன்னொரு சான்ஸ் ஏதாவது கொடுத்து பார்ப்போமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னொரு பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, ஒருவேளை இட்ஸ் டூ லேட்ன்ற ஒரு பதில் வந்துருச்சுன்னா, ஏன்னா நீங்க கோவத்தில் இருக்கீங்கன்னு அவங்க நம்புறாங்க. சரி இப்போ நீங்க ஏதாவது ஒரு டிமாண்டை வச்சிருவீங்களோ, இல்ல நீங்க இட்ஸ் டூ லேட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் ஏதோ சொல்லிடுவீங்களோ கோவத்துல, அப்படின்ற ஒரு குழப்பங்களும் அங்க இருக்கு. ஸோ பேசணுன்ற ஒரு ஆசைகள் இருந்தாலும் சரி, வேண்டாம் இந்த மாதிரி நடந்துரும் சொல்லிட்டு அவங்க ஒரு கற்பனைகள் கொண்டு வராங்க, இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. ஆனா இது பாத்தீங்கன்னா அவங்க திரும்புற பக்கம் எல்லாம் ஏதோ ஒரு சைன் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ மேபி லைக் அவங்க எங்க போனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆனாலும் சரி, உங்களை பத்தின ஒரு தாட்ஸ் வரதா இருக்கட்டும், உங்க நினைப்பு வரதா இருக்கட்டும், ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறது, நிறைய கோஇன்சிடென்சஸ் நடக்கிறது. ஸோ இது எல்லாமே சம்டைம்ஸ் திடீர்னு பார்க்குறாங்க அவங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே இது எல்லாமே டிவைன் நமக்கு ஒரு கனெக்டனை கொடுக்குது, மறுபடியும் ஒரு வேளை ரீகனெக்ட் ஆகிறதுக்கு இது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குதோ, அதனாலதான் யூனிவர்ஸ் மறுபடியும் தொடர்ந்து இவங்க சைனை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வேண்டாம் இவ்வளோ நடந்துருச்சுன்னு ஒதுங்கினாலும் மறுபடியும் ஏன் சைன் வருது, உங்களை சுத்திக்கிட்டே ஏன் வருது திடீர்னு, அப்போ இங்க இதுக்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்கு, இன்னொரு அந்த ரீகன்சிலியேஷன் மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்லையுமே அவங்க இருக்காங்க.
அதாவது இது வந்து எப்படின்னா உங்க 2 பேரோட பாண்டிங் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. இப்ப சுத்திட்டு மறுபடியும் வந்து இதே வேலையிலே வந்து விழுகிற மாதிரி வந்து இருக்கு. ஆனா என்னன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபினிஷே ஆகல. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரியல, அது எப்படி போச்சுன்னே தெரியல, அது எப்படி கடைசியில வந்து நிக்குதுன்னு தெரியல. இப்பவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப்னு போட்ட இடத்துல மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இப்பதான் அவங்களுக்கு வந்து இதை நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒருவேளை நம்ம சரியா க்ளோஸ் பண்ணலையோ, சரி என்னங்கிறத பேசி ஒரு தடவை வந்து இதை எண்டு பண்ணிடலாமா, இல்லை இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கலாமான்ற மாதிரி இருக்காங்க. சரி, ஆனா இவங்க வந்து முழுமையா வெறுத்துட்டாங்களா அப்படின்னா எஸ், ஒரு கட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க. பட் இருந்தும் வந்து யூனிவர்ஸ் காட்டக்கூடிய சைனை வந்து பிலீவ் பண்றாங்க. மேபி இந்த பர்சன் வந்து யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ கிடைக்கக்கூடிய சைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஏன்னா எவ்வளோதான் சண்டை போட்டு வேண்டான்னு திட்டி பெரிய ரகலையெல்லாம் கிளப்பி மூவ் ஆன் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் கொண்டு வருது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட இப்ப அவங்க வந்து ஒரு எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையும் மாத்தும். இப்போ நீங்க இல்லாம உங்களை இன்க்ளூடே பண்ணாம உங்களை சேர்க்காம அவங்க அவங்க ஃபியூச்சரை தனியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இல்லாத ஒரு லைஃப் எப்படிங்கறத அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பிளானிங் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ நீங்க திடீர்னு உங்களை கொண்டு போய் மறுபடியும் உள்ளார ஆட் பண்ணுனா, மறுபடியும் உங்களை அவங்க லைஃபுக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த போட்ட பிளானிங் என்ன ஆகிறது? அப்போ எல்லாமே இல்லை மாறும் மறுபடியும். அப்போ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு புது பிளானை செட் பண்றதா? இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் சண்டையே இல்லாம அமைதியா போகும்னு என்ன ஒரு நிச்சயம்? வேற 3வது நபர்களோ இல்ல வேற எந்த ஒரு விஷயம் ஈகோ எதுவுமே இல்லாம மறுபடியும் நடக்கும்னு என்ன ஒரு நிச்சயம்? அவ்வளவு குழப்பங்கள். பேசணுங்கிற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு யூனிவர்ஸ் ஒரு சைன் கொடுத்தாலும் இவ்வளவு பிரச்சனைகள் கொண்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க சண்டை போடுவீங்க, நீங்க கேள்வி கேட்பீங்கிறத உறுதியா மனசுல வச்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து இப்ப பேசணும்னு ஆசைப்பட்டாலும் பயப்படுற ரீசன். மெசேஜ் பண்ண ஆசை, ஃபோனு, ஸ்டேட்டஸு, சோஷியல் மீடியா எல்லாம் பார்த்தாச்சு. பட் ஸ்டில் கவலை, குழப்பம். பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் தான், உங்க 2 பேரோட லவ் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நாட்கள் இல்லை இது ஒரு பெரிய பாண்டிங்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. ஓகேவா? என்னதான் வேண்டான்னு தூக்கி போட்டு போனாலும் சரி, டிவைன் ஏதோ ஒரு வழியில வந்து மறுபடியும் பேச வைக்க தான் முயற்சிகள் பண்ணுது. ஆனா அவங்களோட லைஃப்ல வந்து நீங்க இல்லாத டைம்ல கொஞ்சம் மாறி இருக்கு. ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா அதே மாதிரி இப்போ நீங்களும் மாறி இருக்கீங்களா? இப்போ அவங்களோட இந்த புது லைஃபுக்குள்ளார உங்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் புது பர்சனாக இருப்பீங்களான்ற ஒரு பயம். ஏன்னா இப்பவுமே வந்து நீங்க கொஞ்சம் மாறணும், நீங்க அடாப்ட் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுடைய அந்த பழைய வெர்ஷனை அவங்க விரும்பல. அதாவது பழைய பர்சனா நீங்க இருந்ததை அவங்க விரும்பல. நீங்களும் ஒரு புது பர்சனாக இருக்கணும் அப்படின்றத தான் பாக்குறாங்க. ஸோ உங்க மேல ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த ஈர்ப்புங்கிறது இருக்குல்ல, அட்ராக்ஷன், அது விட மாட்டேங்குது. வேண்டாம், சரி வேண்டாம்னா போக வேண்டியதானே. பட் வேண்டான்னு முடிவெடுத்து போகவும் முடிய மாட்டேங்குது. இப்ப பேசணும்னு ஆசை, பேசுனா இத்தனை விஷயங்கள் நடக்கும், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற ஒரு குழப்பங்கள். இப்போ அவங்க எடுக்கிற டெசிஷன் அவங்களுடைய முழு யோசனை, அவங்களுடைய முழு பொறுப்பு. இதுல உங்களை வந்து பிளேமே பண்ண முடியாது. ஏன்னா இப்ப யூனிவர்ஸ் அவங்களுக்கு தான் அந்த அறிகுறி காமிச்சிருக்கு, சைன் காமிச்சிருக்கு. அப்போ உங்ககிட்ட வந்துட்டு அவங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அவங்களோட டெசிஷன் தான் இப்போ வந்து நிக்க போகுது. வெரி சூன் அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. இப்போதான் வந்து இந்த குழப்பங்கள்ல சுத்திட்டு இருக்காங்க. ஒரு செகண்டுங்க, ஒரு செகண்ட். ஓகே, இப்ப நம்ம இவ்வளவு குழப்பம் ஏன், பேசிடுவோம். முடிவு எடுத்துட்டாங்க, பேச வராங்க. ஆனா லாஸ்ட் மினிட், கடைசி நிமிஷம் பேக் ஆஃப். நிறைய டைம் இது உங்களுக்கு பின்னாடி நடந்திருக்கு.
நீங்க இங்க உட்காந்து நோ கான்டாக்ட்ல உட்காந்து இருக்காங்க, ஒன்றும் பேச மாட்றாங்க, அப்படியே கான்டாக்ட்ல இருந்தாலும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியாவை, என்னோட மெசேஜஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க, கான்டாக்ட் பண்ண மாட்டுறாங்க. ஆனா அங்கெல்லாம் சைலண்டா அவங்க ஒரு வர்றாங்களே, டெக்ஸ்ட் எல்லாம் கூட வந்து மெமரைஸ் பண்ணியாச்சு, இப்படி வந்து டெக்ஸ்ட் பண்ணுவோம் எல்லாமே வந்து பண்ணி லாஸ்ட் மினிட் பேக் ஆஃப். அவங்களுக்குள்ள இப்ப போராட்டம் நடக்குதுங்க. ஓகேவா, ஒரு பதில் தெரியும். அதுதான் வந்து சொல்ல வரதே இங்க. இது ஆனா இவ்வளவு நாள் சீரியஸா எடுக்கல அவங்க. இனி வரக்கூடிய டேஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்குமே வந்து மேபி சீரியஸா இல்லாம தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு அந்த டிவைன் கொடுக்குற அந்த சிக்னல் தான் வந்து பெரிய கீ பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க இப்போ போறாங்க, ஏதாவது ஒரு கனெக்ஷன் வர்றப்போ ஒரு டைம்னா சரி ஓகே நம்மளா நினைக்கிறோம் அதனால தான் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் நிறைய டைம் வந்துட்டு டிவைன் ஒரு ஒரு விதத்திலையும் காமிக்கிறப்போ உங்க எண்ணங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றப்போ ஒருவேளை ஃபேட்ல இன்னும், அதாவது அவங்களோட டெஸ்டினில இன்னும் வந்து உங்க ரோல் இருக்குதோ, இன்னும் இது முடியலையோ, ஆனா வந்து அப்படின்ற ஒரு விஷயம் யூனிவர்ஸ் காமிச்சது தான் அவங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது. யூனிவர்ஸ் அந்த சைன் அவங்களுக்கு காமிக்கல அப்படின்னா இவ்வளவு தூரம் அவங்க உங்களுக்காக யோசிச்சிருக்க மாட்டாங்க, கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பேசிடலாமா, இல்லை இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்து டைம் வர வரைக்கும் பார்த்துக்கலாமா? ஏன்னா ஒன் ஸ்டெப், ஒரு ராங் மூவ் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும். அப்படி இருக்கு அவங்க சிச்சுவேஷன். பாப்போம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒழுங்காவே எண்ட் ஆயிருக்காது. அது நீங்கள் எண்டுன்னு கூட சொல்ல முடியாது. நல்லா தாங்க இருந்தாங்க, திடீர்னு பேச மாட்டாங்கன்னு தான் சொல்லுவீங்க. நேற்று வரைக்கும் பேசுனாங்க, திடீர்னு என்னமோ வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு பேச மாட்டாங்க, அப்படிதான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர் குட் பை அப்படின்னு சொல்லி எண்டு பண்ணியிருந்தா யூனிவர்ஸ் இன்னும் அலர்ட் பண்ணியிருக்காது. பட் இதுக்கு எந்த எண்டு கார்டுமே இல்லையே. பேசிட்டு இருக்க விலகின பாண்டிங், பேசிட்டு இருக்க ஸ்டாப் ஆன பாண்டிங். இது நோ கான்டாக்ட் ஒரு சில பேருக்கு நோ கான்டாக்ட் கூட கிடையாது, இன்னுமே இருக்காங்க. சார் வெரி வெரி அட்ராக்டிவ்ங்க. நீங்க ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சன். அதான் சொன்னல, உங்களை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குனாலும் ஏதோ ஒரு கட்டத்துல அந்த டைம்ல இல்லைனாலுமே வேற ஒரு டைம்ல யோசிச்சா உங்களை பத்தி அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வரதான் செய்யுது. அண்ட் சம்வேர் வந்து உங்களுடைய விஷஸ், அங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அங்க வந்து கிளிக் ஆகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், நீங்க பண்ற ஒரு ஆசை விஷஸ் இதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு இவ்வளவு யோசனைகளுக்கான காரணங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஒரு ஒரு புலம்புறது, சும்மா வந்து ஒரு ஒரு விஷயத்த, அதாவது அவங்க வந்து ரொம்ப மேலோட்டமா நீட் ஜெனியூன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்க எக்ஸ்ட்ரீம் எமோஷனல் ஆகிறது, ஓவரான ஒரு டிபெண்டா இருக்கிறது, ஓவரா அவங்கள சார்ந்து இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கல. அதை சொன்னாலும் வந்து நீங்க கேட்கல, அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கிறது அவங்க பாயிண்ட். அப்போ ஆசைகள் இருந்து வரணும்னு இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல மறுபடியும் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமே. உங்களோட ஓல்டு வெர்ஷன் அவங்களுக்கு பிடிக்கல, அதுல அவங்க தெளிவா நிக்கிறாங்க. வேற ஒரு பர்சன், புது பர்சனா நீங்க மாறி இருக்கீங்களாங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அது மாறி இருந்தா இந்நேரம் வர ஆசைதான் படுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய டைம் வந்து அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு உங்ககிட்ட இருக்கிறப்ப ஒரு கரெக்டான முடிவு சொல்லாம போனதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, உண்மைகள் சம்டைம்ஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அவங்க நிறைய டைம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ஒரு விஷயம் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராக இருந்தாலும் அதை காமிச்சிருந்தப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. உங்ககிட்ட ஃபேக்காக இருந்த டைமில் நிறைய விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ உண்மையில சொல்ல வந்து அது நீங்கள் புரிஞ்சுக்காம போய் அது ஒரு பிரச்சனைனா மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து என்னால் முடியாது. பல குழப்பம், பல கவலைகள். இது ரிலேட்டடா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீப்புள் கிட்ட கூட வந்துட்டு அவங்க ஓவரா டீப்பா சொல்லாம யாரோ ஒரு பர்சன் கிட்ட கூட வந்து கன்சல்ட் எடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. அவங்களும் வந்துட்டு போய் பேசி எது இருந்தாலும் முடிச்சு சார்ட் அவுட் பண்ணு, வேணும்னா போய் பேசி இந்த பாண்டிங்கை சரி பண்ண ட்ரை பண்ணு.
மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணு. வேண்டான்னு முடிவெடுத்தாலுமே சரி என்னங்கிறதையாவது போய் ஒரு பதில சொல்லு, அவங்கள வெயிட் பண்ண வைக்காத அப்படின்ற ஒரு மெசேஜும் ஒரு அட்வைஸும் இந்த பர்சனுக்கு வந்திருக்கு. யூனிவர்ஸும் இன்னொரு பக்கம் சயின்ஸை கொடுக்குறாங்க. அதனாலதான் ரெண்டுத்துக்கு நடுவில் இவ்வளோ போராட்டம். சரி பார்ப்போம், நம்ம வேற என்ன மெசேஜஸ் பிக்கப் ஆயில வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர், பைல் நம்பர் 2 இந்த 777ங்கிற ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 திஸ் பிங்க் கலர் யூனிகார்ன் குட்டி பென். ஸோ 3 பையில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமா பார்க்கலாம். 3 பைலும் பார்க்கறனாலும் எஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அதான் புரியும். அதாவது இந்த டைம்ல அவங்களுக்கு வர குழப்பங்கள் என்ன தெரியுமா, உண்மையிலே வந்து உங்களை அந்த டைம்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் அவங்களோட இதுல வந்து சும்மா ஒரு பிளேஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ வந்து உங்கள் மேலே பாசம் இல்லை, உங்கள் மேலே வந்துட்டு சும்மா மேலோட்டமான ஒரு லவ் தான் இருந்துச்சு, வெறுப்பு தான் அதிகமாக இருந்துச்சு, அப்படி 1000 காரணங்கள் சொல்லியிருந்தாலும் சரி, இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே அவங்க நீங்கள் பண்ண நிறைய விஷயத்த வெளியில் கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்க. வெளியில் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் மனசுக்குள்ளார வந்து அந்த ஆசைகள் இருந்திருக்கு உங்கள் மேலே, அது அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலி சைலண்டாக உங்களை வந்து உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே ஆசைகள் இருந்திருக்கு, ஆனால் தெரியல. ஆனால் அதே மாதிரி இவங்க வந்து விலகி இருக்கிறப்போ தான் நிறையா மதிப்பு புரியுது, உங்களோட மதிப்பு. உங்களை வந்துட்டு பல விஷயங்களில் குறை சொல்லியிருக்கலாம், நிறைய உங்களோட வீக் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சில வீக் பாயிண்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதான், அதெல்லாம் கூட நிறைய குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். பட் அது எதுவுமே வந்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருசாக தெரியல. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அப்போ வந்து அவங்களுக்கு பதில் இல்லை, பேசணும். ஓகே, மனசில் இப்போ ஒரு விதமான ஃபீலிங் உங்கள் மேலே திடீர்னு வந்திருக்கு, பேச ஆசை இருக்கு, ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பதில்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனெக்டிவ் போன மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 அந்த பர்சனோட இன்னுமே இந்த கனெக்ஷன்ல இருக்க மாதிரி தான் உணர்றீங்க, இன்னுமே வந்து லைஃப்ல இருக்காங்க அப்படிதான் வந்து நினைக்கிறீங்க. பட் ஸ்டில் ஆனால் அந்த பர்சனுக்கு அந்த கனெக்ஷன் அந்த கனெக்டிவிட்டியே வந்துட்டு காணும். ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு. இப்போ ஒரு கேப் விட்டுட்டு நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப போய் பேசணும்னா என்னத்தை பேசுவேன், எதுல இருந்து ஆரம்பிப்பேன்? அப்போ ஹாய் பாய் அப்படின்ற ஒரு இதோட நிப்பாட்டுறதா? அப்படி சும்மா ஹாய் பாய்னு நம்ம மெசேஜ் அமிச்சா அப்படி அமைச்சு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆசைகளை ஏன் தூண்டி விடணுமா? அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பேசணும், ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல. சைலன்ஸ், அந்த சைலன்ஸ் தான் வந்து இப்போ இந்த குழப்பத்துக்கே காரணம். அண்ட் உங்கள் சைடில் இருந்து என்ன விதமான ஒரு பதில்கள் வரும் அப்படின்றதுமே வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம்.
ஆனால் நீங்களுமே வந்து இப்போ அவங்கள வெறுத்துட்டேன், எனக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை காமிச்சாலும் சரி, மனசில் உங்களுக்குமே அவங்க மேலே இன்னும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் இப்போ நான் போனேன், நான் அவங்கக்கிட்ட பேசினேன் அப்படின்னா என்கிட்ட வந்து பழையபடி பேசுவாங்களா, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்களா தெரியல. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கு. இப்போ மறுபடியும் போய் வாலண்டியராக போய் எல்லாத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதா? ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பதில் மாதிரி வேணும். ஆனால் அது என்ன பதில் வேணுங்கிறது அவங்களுக்கும் தெரியல. அது நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கிறதும் புரியல. ஸோ இது வந்து என்னன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா சைலன்ஸ் அப்படிங்கிறத அந்த வார்த்தை தான் எனக்கு அதிகமாக தெரியுது. சைலன்ஸ், பீஸ்ஃபுல்னஸ் ரெண்டும் தான் அதிகமாக இருக்கு இங்க. பார்ப்போம். ஆனால் உங்களோட பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ட்ரைனிங்க. இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரியே கிடையாது. இது வந்து ஒன்று ஒருமிக்க பாசம், இல்லைன்னா வார்த்தைகளே வராது, நான் என்ன பேசுவேன்றபடி நிற்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆசைகள் இருக்க, ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்காங்க. அது வீக்னஸாக போயிடுமோ, மறுபடியும் உங்ககிட்ட திரும்பி வர்றது அவங்களுக்கு ஒரு வீக்னஸாக போயிடும்ன்ற ஒரு தாட் எங்கேயோ வருது. அது எந்த வழியிலங்கிறது வந்து, அதாவது இப்போ இந்த நபருக்கு வந்து இமோஷன்ஸ், லவ், வீக்னஸ் உங்ககிட்ட வந்தால் அது மறுபடியும் வீக்னஸ் ஆயிடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பேம்பர் பண்ணக்கூடிய பர்சன், கரெக்டா? ஒரு கோல் நோக்கி ஒரு லைஃப்பில் அடுத்த கட்டம்னு போகிற இடத்துல நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தன்னோட கோலும் முக்கியம், அன்பு பாசம்ங்கிறது முக்கியம். ஸோ இப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற குழப்பம். ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு, அன்பு அப்படி கொடுக்கறது நீங்கள். பட் இருந்தாலும் கூட ஒரு ஒரு நீங்கள் அன்பும் கொடுக்குறீங்க, அவங்கள ஒரு குழப்பமான ஸ்டேஜ்லேயும் கொண்டு போய் வைக்கிறீங்கிறது தான் அவங்க பாயிண்ட். ஓகே, எனக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் பேசணும், எனக்கு ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்னா வர்றீங்க. ஆனால் அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஆறுதல் ஒரு கட்டத்தில் அது அவங்களுக்கு பேர்டனாக போகிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ எய்தர் நான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்டக் ஆயிடுவேன், அப்போ என் லைஃப், என் கோலை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பயம், அப்புறம் நான் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்ற ஒரு குழப்பம் வந்துரும்னு. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ நிறைய இப்போ தேர்ட் பார்ட்டி விஷயம் அது இதுன்னு 1000 காரணங்கள் சொன்னாலும் இந்த 2 விஷயம் இப்போ அவங்களுக்கு குழப்புது. பேசணுன்ற ஆசைகள், அந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்பவுமே வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்க. இப்போ இந்த பர்சனே செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாக இருக்காங்க. சரி, ஒரு டைம் நம்ம பேசி பார்த்துருவோம் அப்படின்ற ஆசைகள் இருக்கு. மேபி ஏதோ நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ உங்களுக்கு சைன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போலாம் ஒரே பிளேஸில் இருக்கீங்க, பார்க்க முடியும்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாருங்க. சம்டைம்ஸ் இப்போ நாளைக்கே போய் பார்த்துட்டு மூஞ்சை திருப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. பட் ஸ்லோலி கவனிச்சு பாருங்க. அவங்க வந்து உங்களுக்கு தெரியாதபடி தான் வந்து ரியாக்ஷன்ஸை கொடுப்பாங்க, இல்லையா வேற ஒரு அறிகுறிகள் சைன் உங்களை நோக்கி வரும், அப்பவே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் புரியும். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க யூனிவர்ஸ் வந்து எவ்வளோதான் வந்து மூவ் ஆனாலும் சரி, இவங்க ஏதோ ஒரு வழியில் அந்த பாஸ்டோட அவங்க கனெக்ட் ஆக தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியோ ஒரு ஞாபகம் வந்துருங்க. இவங்க வந்து ஒரு ஓவர் திங்கராக இருப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு போகிற ஆளெல்லாம் கிடையாது. அவங்க சரியான ஓவர் திங்கர்.
எல்லாம் இப்போ ரீசன்ட் பாஸ்ட், அது இன்னும் பழைய பாஸ்ட், ஆரம்ப காலம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு கதையே உருவாக்குற நபர் தான். அவ்வளோ வந்து ஓவர் திங்கர். எப்பயுமே ஒரு கம்பேரிஷன்ஸ் இருக்கும். அன்னைக்கு அப்படி சொன்னல, அன்னைக்கு இப்படி நடந்துச்சுல்ல, அதெல்லாம் நல்லா அழகா எடுத்துட்டு வர பர்சன் தான். பட் சம்பேர் வந்து அவங்களுக்கு அந்த பழைய தாட்ஸ் அப்படின்னு வரப்போ மேபி உங்க விஷயத்துல ஒரு ஒரு மாதிரி நம்பிக்கை வர மாதிரி இருக்குங்க. இவ்வளோ நாளாக கூட இருக்கிறப்போ ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ ஏதோ ஒரு மைல்டான ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வர மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. சம்டைம்ஸ் அது ஒரு எமோஷன்ஸ் ஓவர் ஆகுது அங்கே. சம்டைம்ஸ் வந்து எமோஷன்ஸ் ரொம்ப ஓவர் ஆகுது. திடீர்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணிடலாம், டெக்ஸ்ட் பண்ணிடலாம். அதாவது ஒரு எமோஷன்ஸ் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம இருக்கப்போ டக்குன்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிடுது. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம் இல்லையா, எதுக்குடா அமிச்சோம், என்ன பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஃபீலிங்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ எவ்வளோதான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டியும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது லைஃப்பில் பேசுகிறோம் பேசலை, இப்போ அவங்களோட தாட் என்னவா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, பேசுகிறோம் பேசலை, பட் ஆனால் லைஃப்பில் ஒரு பார்ட்டாவது இருக்கட்டுமே. ஆனால் வந்து ஒரு மியூச்சுவல் பீப்புள் இல்லை ஒரு சில பேர்கிட்டலாம் வந்து உங்களை ஆக்சுவலி பற்றி நேரடியாக மறைமுகமாகவோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கோ, விசாரிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கோ. எதுவுமே வந்து உங்கள் காதுக்கு வர வேண்டாம், நான் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், பட் அவங்க கிட்ட சொல்லிடாத, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சைலண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, பேசுறாங்க உங்களை பத்தி. ஆனா இது நேரடியா இன்ஃபேக்ட் வந்து அந்த மூன்றாவது நபரே இப்போ அவங்க மியூச்சுவல் பர்சன் கிட்ட பேசுறவங்களே, நீ ஏன் பேசாம போய் பேசிட, ஏன் வந்து யோசிக்கிற, எது தெரிஞ்சுக்கணுமோ போய் பேசு, என்னங்கிறது சார்ட் அவுட் பண்ணு, ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்க அப்படின்ற ஒரு அட்வைசஸுமே வந்து கேட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல ஓவர் திங்கர் அப்படிங்கிறதுனால பாஸ்டல்ல நடந்த ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணி ஐயோ எதுக்கு தான் இவ்வளோ குழப்பிக்கிறாங்கன்னே தெரியலங்க. உண்மையிலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்ல டைமிங், நல்ல லக்கு, நல்ல சான்ஸ் தான் இது. இதை அழகாக எடுத்து யூஸ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும். பட் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நிறைய டைம் வந்து ஏன் தனக்குள்ள இப்படி திடீர்னு ஒரு ஃபீலிங்ஸ் வருது, ஏன் இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு உங்களை பற்றி, ஏன் ட்ரீம்ஸ் எல்லாம் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்றதும் வந்து அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் உங்களோட ஓல்டு சேட்டாக இருக்கட்டும், நீங்கள் பழச இந்த பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணுறாங்க. இப்போ சேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேட்டெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படியெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தீங்க, ஏன் இப்படி எண்ட் ஆச்சு, என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல இவ்வளோ எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆச்சு, யார் மேலே தப்பு, இப்போ திரும்பி போய் பேசணுன்ற ஒரு ஆசைகள் இருந்தாலும் என்ன பாயிண்ட்டை வச்சுட்டு நான் போய் பேசுவேன், எதை நான் கொண்டு போய் வைக்கிறது, அதாவது ஒரு பேசணுன்ற ஆசை டக்குன்னு வரதா இருந்தாலும் ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிற பாயிண்ட்டும் வந்து கொண்டு வராங்க. அதுவே பெரிய போராட்டங்க அங்க. அதாவது தான் மேல ஒரு குறை சொல்லிடக்கூடாது, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது சமாளிக்கணும். சபா அப்படிதான் இருக்கு. நீங்களே அப்படிதான் சொல்லுவீங்க, ஐயோ அவங்கள சரியா முடிவே எடுக்க மாட்டாங்க, எனக்கு என் பர்சனை பத்தி நல்லா தெரியும், டக்குன்னு முடிவு எடுக்கிற ஆளே கிடையாது. நம்மளை அந்த எட்ஜில் கொண்டு போய் உட்கார வச்சு வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு தான் வந்துட்டு ஒரு பதிலே சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. ஓ மை காட், ஒரு பயம் தெரியுதுங்க. அதாவது இவங்க வந்து நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்துட்டு பண்ணியிருக்கலாம். இப்போ அது ஒரு 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 சில பேர் என்னன்னா உங்ககிட்ட சொன்ன அந்த பொய்கள், உங்ககிட்ட சொன்ன ஒரு சில விஷயங்களை மறைக்கணும், அது வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட அப்படியே வந்துட்டு பேசாம எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இவ்வளோ சொல்லிட்டோ இது தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ மறைக்கணும்னு நினச்ச விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிறப்போ மெயின்டைன் பண்ண முடியல.
ஸோ இதனால இந்த ஒரு கேப், இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். ஆனால் திரும்ப பேசணுன்ற வந்தா மறைச்ச எல்லா மேனிப்புலேஷன் எல்லா விஷயங்களும் மறுபடியும் வெளியே வந்துருமோ, மறுபடியும் அது தனக்கே டேர்ன் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். சரி, இந்த இடத்துல ஒரு பீப்புளை நினச்ச ஒரு பயம். இவங்க உங்களை பற்றி வேற யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுருவாங்களோ, வேண்டான்னு சொல்லிட்டு போன இவ்வளோலாம் பேசுன, இப்போ நீயே பேசுற. அதாவது சுற்றி இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா எப்படா சிக்குவ, எப்படா சொல்லி காமிக்கலானே உட்காந்துருப்பாங்க. இப்போ உங்களை சுற்றியும் சரி அவங்கள சுற்றியும் சரி ஒரு நெகட்டிவ் இருக்குதா, ஒரு பாசிட்டிவ் இருக்குதா அப்படின்னா சுத்தமாக காணும். அதை தேடணும். பாசிட்டிவ் ஏதாவது இருக்கா, இல்லை யாராவது இருக்காங்களா, தேடணும். நெகட்டிவ், ஓ எஸ், அதுக்கு என்ன, ஏகப்பட்ட பேர் திரும்புற இடமெல்லாம் அப்படிதான் இருக்காங்க. சொல்லி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் இதாண்டா சான்ஸ் சொல்லி காமிச்சிருவோம். அப்படிதான் அதுக்கும் பயப்படுற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் அவங்க மறைமுகமா சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க மேல அவங்களுக்கு இருக்கிறது ஒரு அப்சஷன் இருக்கு, நீங்க நினைக்கிறத தாண்டி இருக்கு. ஆனா அது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால உள்ள வர முடியல. சம்டைம்ஸ் ஒரு நைட் டைம்ஸ்லாம் சரி பேசலாம், டே டைம்ல சரி அது இதுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு தெளிவான மைண்ட் செட்ல இருக்கிறப்ப பேச வரல, சரி ஓகே, நைட் டைம் அது பேசலாம். ஒரு விஷயங்களை மனசை விட்டு கனெக்ட் பண்ணலாம், ஆசை இருக்கு. ஆனா பண்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு செகண்ட் தாட்னு வர்றப்பதான் பேக் அடிக்கிறது. இப்போ பயம் ஒன்று இருக்குங்க. இப்போ மறுபடியும் அவங்க பாஸ்ட்டுக்கு போக பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேபி அவங்களோட கரண்ட் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை பாஸ்ட் லைஃப்னு கொண்டு போயிருக்கலாம். திரும்ப போக பயம், எல்லாமே மாறிடுமோன்ற பயம், எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிளானிங்ல சேஞ்சஸ் வந்துருமோன்னு பயம். இந்த நபருக்கு பைல் நம்பர் 2க்கு ஒரு நிமிஷம், ஒரு நாட்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம் இப்போ இந்த இத்தனை விஷயங்கள் ஆசைகள் இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக நான் அத்தனை டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என் லைஃப் என் ஃபியூச்சர்னு நான் உட்காந்து யோசனை ஆகுமே. நான் ஓரளவுக்கு பேசாம செட்டில் பண்ணிட்டு என் லைஃப் ஓரளவுக்கு செட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பேசட்டுமா? சப்பா ஓவர், அதாவது ஒரு மெசேஜ் தாங்க, அந்த ஃபீலிங்ஸ் வேகத்திலே ஒரு மெசேஜ் அமுச்சு ஒரு என்டர் பட்டன் இல்லை ஒரு ஓகே பட்டன் ஏதாவது அமுத்திருந்தாங்கன்னா இத்தனை பிரச்சனையே கிடையாது. எத்தனை கன்ஃபியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஓவர் திங்கிங். கொஞ்ச நாளாவே இந்த தாட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அவங்கள. ஆனா உங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு லைட்டா ஒரு அறிகுறி தெரியுது. சரி, that's all for pile number 2. Thank you. pile number 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜெனரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். ஓகே, சரி, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சுவலி அவங்க உங்க 2 பேரோட பாண்டிங்ல ஒரு லவ்னால ஒரு ஈகோனால பிரிவினை அப்படின்றது யூஸ்வலி இருந்திருக்காது. மேபி இந்த டிஸ்டன்ஸ்க்கு ரீசன் தேர்ட் பர்சன் இல்லை ஃபேமிலி ஏதாவது ஒரு பிளாக்மெயில்ஸ், இல்லைனா எதிர்காலத்தை யோசிச்சுட்டு எடுக்கிற முடிவுகள், கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம், இப்படியே போயிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு ஒரு
நீங்கள் உங்கள் சைடில் ஹார்ட் பிரேக் டெஃபினெட்லி ஃபேஸ் பண்ணீங்க. ஆனால் அதே மாதிரி அந்த பர்சனோட சைட்லையுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் பிரேக் இருக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சைலண்டான ஒரு மறைமுக ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேபி அந்த பர்சனுக்கு வேறு எங்கே இருந்தாவது ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றதும் கூட வந்திருக்கலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்குதுன்னு தான் சொல்லணும். சரி, அவங்களுக்கு ஆனால் வந்து என்னதான் மூவ் ஆன் ஆகி வெளியில் கேஷுவலாக வந்துட்டு இருக்கணும் ட்ரை பண்ணாலும் மனசுக்குள்ளார ஒரு ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அந்த ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் வந்து பேசலாம் சரின்ற ஒரு ஒரு தாட் இருந்தாலும் சரி, பேசணும்னு நினைச்சா ஒரு ஃபோன் கால் எல்லா விஷயத்தையும் மாத்திருமோன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களும் நிறைய விஷயங்களை உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறக்கணும் அப்படின்ற வந்து நினைக்கிறாங்க தான். பட் ஆனா ஏன்னா நிறைய நடந்துருச்சு, நீங்க நிறைய ஃபைட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்களும் மறக்கணும், ஒரு அடுத்த கட்டம் நகரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆசைகள் இருக்கு பேச. ஒரு ஃபோன் கால் ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டா என்னென்ன மறந்தமோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சோ அதை திரும்ப ஞாபகப்படுத்தி விட்டுட்டா என்ன பண்றது? ஸோ அங்கதான் வந்து ஒரு பயம், ஒரு குழப்பம்ங்கிறது வருது அங்க. அப்போ ஃபோன் பண்ணால் பேசுகிற கான்வர்சேஷன், பேசுகிற கால் வந்து ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சரி, பழசெல்லாம் விட்டுட்டு இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, ஃப்யூச்சர் எப்படி அப்படின்றபடி கொண்டு போனால் பிரச்சனை கிடையாது. ஒரு பாசிட்டிவாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் அது நெகட்டிவாக முடிஞ்ச ஒரு மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தி விட்டுட்டா, ஏன்னா நானே கஷ்டப்பட்டு அதெல்லாத்தையும் மூவ் ஆன் ஆகி வந்தேன், இப்போ அதையே ஞாபகப்படுத்தினா அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தினாலே யோசிக்கிறாங்க, பேசலாமா வேண்டாமா அப்படின்றது. ஆனா இது இன்னொரு சான்ஸ் மாதிரி தாங்க இருக்கு. யூனிவர்ஸ் இன்னொரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களை விட்டு கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிடுவேன்னு உறுதியா நம்பி தான் வந்து அது மூவ் ஆனே எடுத்தாங்க. ஆனா மூவ் ஆன் ஆக முடியாம திரும்ப மறுபடியும் வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு குழப்பங்கள். சார், மேபி யூனிவர்ஸ் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்றது. ஆனா அவசரப்படக்கூடாது, அவசரப்பட வேண்டாங்கிறதுமே வந்துட்டு இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்து இது அப்படியே வெயிட்டிங்ல போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த சைலன்ஸ், அந்த ஹார்ட் பிரேக்கு கொஞ்சம் தணிக்கும், கொஞ்சம் சரி பண்ணும், நடந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கும், அந்த காயங்கள் ஆறும் அப்படின்றதுக்காக இருக்கிற சைலன்ஸை நம்மளா ஃபோன் பண்ணி மறுபடியும் அமைதியாக அடங்கின விஷயத்த தூண்டி விட்டுருவோமோன்ற ஒரு தாட், ஒரு ஒரு ஓவர் திங்கிங் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அதை நம்புறாங்க, ட்ரூவாக பிலீவ் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் யூனிவர்ஸ் கொடுக்குற சான்ஸ் வந்து காரணம் இல்லாமல் இருக்காது. அப்போ ஒரு கம்பேக், அப்போ ஒரு விஷயம் வந்து திரும்ப நடக்குது, வேண்டான்னு விட்டுட்டு போனது திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இது 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 அவங்களை கொஞ்ச நாட்களாக சரியான தூக்கத்தில் இல்லாமல் வைக்கும், தூங்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி சரி, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அமைதியா இருந்தா ஐ மீன் இப்போ எதுவும் பேசாம கால் பண்ணாம எல்லாம் அப்படி அப்படியே அமைதியா இருக்குது, சரி ஓகே. ஆனா இது அப்படியே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு பின்னாடி ரிக்ரெட் ஆகிற மாதிரி போயிடுமோ? பேசி பிரச்சனை வருமா? பேசாம விட்டு அமைதியா இருந்தா நாளைக்கு இது நீங்களே அவங்க லைஃப் விட்டு போயிடுவீங்களா? பயங்கர குழப்பம். ஆனால் அவங்க யூனிவர்ஸும் சரி, அவங்க சோலும் சரி, அவங்க இன்னர் செல்ஃபும் சரி, பேசி பாரு, என்னதான் நடக்குதுன்னு பாரு அப்படின்ற ஒரு ஒரு தாட் கொடுக்குது தான். ஆனால் ஏன்னா உங்கள் சைடில் இருந்து இப்போ யூனிவர்ஸ் சைடு ஒரு மெசேஜ், அவங்க சோல் ஒரு சில விஷயம் சொல்லுது, உங்கள் சைடில் இருந்துமே வந்து ஒரு ஸ்ட்ராங் புஷ் இருக்க தான் செய்யுது. ஐ மீன் நீங்கள் இழுக்கிறீங்க, புல் இருக்க தான் செய்யுது. ஆனா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப 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 ஒரு கேள்விக்குறியை தான் கொண்டு வருது இந்த ரிலேஷன்ஷிப். ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்களே வந்து ஒரு வெறுப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க, அது அவங்களால உணர முடியுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அவங்க பிலீவ் பண்ணுறது என்னன்னா, அவங்களே ஒத்துக்கிறாங்க அவங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பண்ணது தப்பு தான். ஸோ பட் ஸ்டில் அவ்வளவு டாலரேட் பண்ணியிருக்கீங்க. பட் யாருக்காக இருந்தாலும் ஒரு பொறுமை, ஒரு லிமிட் இருக்க தான் செய்யும். அந்த லிமிட்டை தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெறுக்க தான் செய்வாங்க. நீங்கள் அந்த எட்ஜுக்கு போயிட்டீங்களோ இல்லை போயிடுவீங்களோன்ற ஒரு பயம் இருக்குது அந்த பர்சனுக்கு. பார்ப்போம்.
ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இப்போ அமைதியா இருக்கீங்க, ஆனா ஃபியூச்சர்ல நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. டெஃபினட்டா உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா வருவீங்க அப்படின்றத அவங்க சைலண்டா நம்புறாங்க. உங்களுக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இருப்பாங்க, உங்க லைஃபை தூக்கி விட இருப்பாங்கன்னு நம்புறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல நீங்க அவங்க லைஃப்ல ஒரு வெளியில இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருப்பீங்களோன்ற ஒரு தாட் இருக்கு. ஏன்னா இப்போ உங்க லைஃபுக்குள்ள நான் வரட்டுமா இல்ல நான் வெளியில நிக்கிறதான்ற ஒரு குழப்பங்க. இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான், யாருக்கோ சைலண்டா பயப்படுறாங்க. மேபி அ ஃபீமேல் பர்சன் அவங்க லைஃப்ல இருக்கலாம், அவங்க ஒரு பிளாக்மெயில் பண்றதோ இல்ல மிரட்டுறதோ இல்ல உங்க சைட்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் பர்சன் யாரோ ஒருத்தவங்களோ ஒரு பயம் இருக்குங்க, ஒரு பயம், ஃபேமிலி இன்வால்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஒரு ஃபோர்ஸால வெளியில இருக்கிற ஏதோ ஒரு அழுத்தத்தால பிரேக் ஆனதா தான் மோஸ்ட்லி இருக்கும். அதாவது உங்களோட சாப்டர்ஸ் இருக்குல்ல, உங்க பாண்டிங்ல கதைக்குள்ளார கதை, ஒரு படமே எடுத்துடலாம், அழகான படமே வந்து த்ரில்லிங் படமே எடுத்துடலாம் உங்களோட ஸ்டோரியில. அப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். யார் யாரோ உள்ளர் புந்து என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, நேரடியாவோ மறைமுகமாவோ அப்படிதான் இருக்கு. ஆனா மணிங்கிற ஒரு கன்சர்ன், ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு விஷயம், ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள் நேரடியாவோ சரி இல்லை மறைமுகமாவோ சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பார்ட்டாக இருக்கு, ஒரு பங்காக இருக்கு. ஸோ அது எந்த விதத்துல வேணாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயமும் கூட வந்துட்டு தடுக்குது. இப்போ என்னன்னா அந்த பர்சன் இன்னும் செட்டில் ஆகணும் லைஃப்ல, இன்னும் ஒரு கோல் ட்ரீம்ஸ் எது இருந்தாலும் சரி ஒரு செட்டில் ஆகணும், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே வந்து வெயிட் பண்ற அளவுக்கு கிடையாது, ஒரு லிமிட் வரைக்கும் தான் வெயிட்டிங்கிறது இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ்டா தான் இருக்காங்க, உங்க சைட்லயும் சரி அவங்க சைட்லயும் சரி. ஸோ இப்போ நான் வந்து என் லைஃப்ல நான் செட்டில் இன்னும் ஆகல, இன்னும் ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சரியா பண்ணல. இப்போ நான் வந்தேன் அப்படின்னா மறுபடியும் எல்லாமே குழப்பிக்கிட்டு நிற்குமோ, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிருமோ, சரி வேண்டான்னு தள்ளி போய் நின்னா உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சரி ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்களை பத்தின எண்ணங்கள் அவங்க மனசுல வெளியில என்ன வேணா சொல்லிட்டு இப்போ போய் கேளுங்களேன், எனக்கு உன்னை பிடிக்காது, நான்லாம் உன்னெல்லாம் நினைச்சுக்கிட்டே கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீயா கற்பனை யோசிச்சுட்டு இருக்காத, உன் லைஃப் நீ பாரு, உன் ஃபியூச்சர் நீ பாரு, அப்படிதான் சொல்றாங்களே தவிர ஆனா சொல்லி முடிச்சுட்டு தனியா போய் உட்கார்றப்போ அவங்க மனசுல வேற வழி இல்லாம நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. சரி இது ஒரே ஒரு விஷயம் தான், உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டாவே வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், ஒரு பதில் கிடைச்சிரும். ஆனாலும் கூட உங்க மேல வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆன்சர் வர வரைக்கும் பிடிச்சு ஏன் இப்படி ஏன் அப்படி எனக்கு பதில சொல்லு, எனக்கு ஏன் மெசேஜ் பண்ண மாட்டுற, ஏன் பேச மாட்டுற, ஏன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டுற, இப்படின்ற கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்கக்கூடிய நபரா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம், ஒரு விஷயத்த பிடிச்சிங்கன்னா விட மாட்டேங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்து பேசி சார்ட் அவுட் பண்றதுக்கு வழிவகுக்கல. ஸோ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது பைல் நம்பர் 3 தான். ஓகே, எக்ஸ்ட்ரீம்ல எனர்ஜி ட்ரைனிங்க, அதாவது சேரணுங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்னா சேர வேண்டாங்கிறதுக்கு 1000 பாயிண்ட். பட் ஆனாலும் சேரணுங்கிறதும் என்ன சொல்றது, ஆசைகளும் விட மாட்டேங்குது. இது இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா நினைச்சிட்டு அந்த பர்சன் அவ்வளவுதான் பயங்கர டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. எனிவே தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.